இன்றைக்கி வந்துட்டு காலையில் என்ன பண்ணுறேன் அப்படின்றது ஒரு குட்டியாக மினி விலாக்காக பாருங்கள். ஓகேவா? காலையில் எழுந்துச்சி ஃப்ரெஷ் ஆகியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் வேகமாகவே எழுந்திரிச்சாச்சு. நைட்டு வந்து கொஞ்சம் வேகமாகவே தூங்கிட்டேன். அதனால் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னா சோறு, அப்புறம் சாம்பார், அப்புறம் வந்துட்டு அப்பளம் தான். 2 பேருக்கு என்ன வைக்கிறதுனே தெரியல. ஸோ அதனால் சிம்பிளாக வச்சு கொடுத்தாச்சு. அம்மா வந்துட்டு வேலைக்கு போகவும் நம்ம வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்க வந்தாச்சு. காலையில் எழுந்திரிச்ச உடனேவே நான் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன். ஏன்னா நைட்டு வந்துட்டு நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணலை. நான் வந்து போய் தூங்கிட்டேன். அதனால் காலையில் கழுவிக்கலாம். 2 பேர் தானே இருக்கோம். ஸோ அதனால் அவ்வளோவா பாத்திரம் விழாது. காலையில் விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கழுவி வச்சுட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒர்க்குமே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் நம்ம துணி நேற்று சோப் போட்ட துணி வந்துட்டு மடிக்காமல் இருந்துச்சு. ஸோ அதையுமே மடித்து வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி சோப் போட்ட துணியை மடித்து சேரில் வச்சுருந்தேன். அதையுமே எடுத்து உள்ளே வைக்கலை. கொஞ்சம் சோம்பேறியாக இருந்ததுனால போட்டுட்டேன். இன்றைக்கி சோம்பேறி படக்கூடாதுடா, நம்ம எடுத்து வச்சிடணும் அப்படின்ட்டு நம்ம துணியையுமே மடித்து எடுத்து வச்சாச்சு. ஓகே, நேற்று வந்துட்டு நான் லைவ் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நைட்டு. ஸோ எல்லாருமே டிஎம்மில் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாவில் ஏன் லைவ் வரல அப்படின்னு. செட்டிங்ஸ் வந்துட்டு ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது. யூடியூப்ல இருந்தே லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து எனக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ அது நைட்டே ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டேன். அது 2 பேர் வந்து செட்டிங்ஸு கொஞ்சம் யூடியூப் ப்ராப்ளமாக இருக்குது, நாளைக்கு 1 டே கழிச்சு வரும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எனக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது. ஸோ வந்துட்டு நம்மளோட யூடியூப் லைவ் செட்டிங்ஸ்லாம் சரியானதுக்கப்புறம் நான் வந்துட்டு லைவ் வரேன். என் மேலே என்னை வந்து எதிர்பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பாய்.